நேரடியாக ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளே கடந்து போவோம். இந்த வசனத்தை வாசித்து ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தலாம். ஆமென். வாசிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of Isaiah chapter 26 verse 3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். ஆமென். தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். அல்லேலூயா. உறுதியா ஜெபிக்கிறவன, உறுதியா ஆராதிக்கிறவன, உறுதியா ஆண்டவர் சமூகத்தில் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறவனை இன்றைக்கு உங்களோடு கூட பேச ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை பார்த்து வசனம் சொல்லுது, மனதுடைய மனசு வந்தால் தான் ஜெபம் வரும், மனசு வந்தால் தான் பேசுவோம். இப்போ மனசு வராதவங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிடுவியா? சண்டை போட்டுருன்னு வச்சுக்கோ, பேசிடுவியா? உங்கள் கூட பிறந்தவங்கிட்ட பேசிடுவியா? சண்டை போட்டுருன்னு வச்சுக்கோ. மனசு வரணும் இல்லை? காணிக்கு போகிறது கூட ஒரு 10 ரூபாய் காணிக்கு போனால் கூட மனசு வரணும் இல்லை? எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு நான் சொல்கிறது புரியுது. ஆனால் வசனம் அப்படி தான் சொல்லுது, உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உமையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன் நான். தலைக்கு மேல கை வெட்டி முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் நான். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். கையை தட்டி அன்பை நம்பும் நான் பாக்கியவான்.
யோசிக்கிறாங்கன்னா எழுந்து நின்று பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்களுக்காக அப்படி ஒரு 2 நிமிஷம் தான். ஆமென், அல்லேலூயா. அவர் மேலே நம்பிக்கை வைக்கலாமே. அவரை நம்பலாம். யாரையும் நம்புறது வேண்டாம், அவரை நம்பலாம். நம்மகிட்ட இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, இல்லை கணவனோ மனைவியோ குழந்தைங்களோ பிள்ளைங்களோ கூட பிறந்தவங்களோ, படிப்போ பணமோ இல்லை பென்ஷனோ நம்ம வாங்குற சம்பளமோ, நீ நம்பி இருக்கிற அந்த ஃபேக்ட்ரியோ, உன் படிப்பு டிகிரி பட்டமோ, இல்லை உன் லவ்டு ஒன்ஸோ, இல்லை ஃபியான்சியோ, ஏதோ ஒன்று, அல்லேலூயா, இல்லை ஏதோ ஒன்று, அதை அவனை நம்புறதை காட்டிலும் அவள் பின்னால் போய் நம்பி போகிறத பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. அவரை நம்பலாம். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து அவரை நம்பு. சொல்லு, ஜோரா சொல்லு, அவரை நம்பு. பின்னாடிக்கிறவங்க சொல்லுக்கிறேன்னு சொல்லு, அவரை நம்பு. அல்லேலூயா. நன்றி ராஜா. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். கை வஞ்சவனே அவரை நம்பு, கை நல்லாயிடும். அல்லேலூயா. நான் சொல்றேன், புரியுது? அவரை நம்புறியா? சொல்லு, அவனை பார்த்து சொல்லு, நம்புடா அவரை. யாரையும் நம்பாதரா? சொல்லு, அவனை பார்த்து சொல்லு. அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பேன். எஸ் ராகுல், உம்மை நம்பும் நான், எஸ் உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். சொல்லுங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு தான் செய்தி தான். உம்மையே நம்பி இருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைத்தவரே, என்னை கையை தூக்கி இப்படி சொல்லு. என்ன நினைச்சது? உம்மை நம்புவேன், கையை தூக்கி தலைக்கு மேல. ராகுல், எஸ் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்பு. கரங்களை உயர்த்தி, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். எஸ் உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பேன். இது ஆராதனை. அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளு. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உன் நன்மை மிகுந்திருக்கோ. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளு. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கோ. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை நினைத்தவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. சொல்லுங்க, என்னை நினைத்தவரே, என்னை ஆசீர்வதிப்பவர். கரங்களை தலைக்கு மேல. என்னை நினைத்த, எஸ் என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். பாடு. உம்மை நம்பும் நான் உம்மையே நம்பி இருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பி இருப்பேன். நல்ல கையை தட்டி ரிபா லபா 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 ரபா நூரி கபா லபா ரபா லபா ரபா லபா ஓ ஷகபா ரபா லபா ரபா லபா ரபா. இப்பொழுது தேவ வல்லமை, இப்பொழுது தேவ மகிமை, தேவ ஆவியானவர். ரிபா லபா 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 ரபா லபா ரபா லபா நூரி கபா லபா ரபா லபா ரபா லபா நூரி கபா லபா ரபா லபா ரபா லபா நூரி கபா லபா ரபா லபா நூரி கபா. அந்நிய பாஷை இறங்கட்டும். இந்த கூடாரத்து மேல அந்நிய பாஷை ஊற்றப்படட்டும். உங்க மேல அந்நிய பாஷை ஊற்றப்படட்டும். இந்த இடத்துல சுகமளிக்கிற வல்லமை, அற்புதம் செய்கிற வல்லமை, வரங்கள் கிரிய செய்யட்டும். அக்கினி ஊற்றப்படட்டும். எலியாவின் மேல இந்த அக்கினி ஊற்றப்படட்டும். ரீகா பாதா ரபா லபா ரபா லபா நூரி கபா லபா ரபா லபா ரபா. கண்ண மூடி ரிபா லபா ரபா லபா. எல்லாம் கண்ண திறக்காத. ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி கையை தட்டி ரீகா லபா லபா நூரி
கபாலபா ரிபரபலபா. ஓ உம்மை நம்புறேன் என் பிள்ளைகளுக்காக உம்மை நம்புறேன். ஓ நான் யாரையும் நம்பல ஏசப்பா, உம்மை நம்புறேன். என் ஊழியத்துக்கு உம்மை நம்புறேன், என் வாழ்க்கைக்கு உம்மை நம்புறேன். பாக்கியவா நம்பியிருப்பே. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா 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 சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கை தூக்கி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவரை நம்பணும். ஆமென் ஆமென். ஏன் கையை தூக்க சொல்றாங்கன்னா, யூதர்கள் எதை அவங்க ஒருவனுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு டெஃபினேஷன் வச்சிருப்பாங்க. ஒருவனுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். புரியுதுங்களா? ஒன்று எதை செய்தாலும் அர்த்தம் இருக்கும். ஆமென். அதுக்கு தான் நாங்கள் எதை சொன்னாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நிறைய பேர் கையை தூக்குனா தூக்குறதில்ல, கையை தட்டுனா தட்டுறதில்லை, வாயை தரணும். இந்த யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது கரங்களை உயர்த்துவார்களாம். ஆமென். அது என்ன அர்த்தம்? கையை தூக்குறதுக்கு என்ன அர்த்தம், கையை தட்டுறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, ஒரு வயசு குழந்தைன்னு வச்சுக்க, அப்பா அம்மா கிட்ட வந்தால் என்ன பண்ணோம்? தூரமாக அப்பா அம்மா இருக்கிறாங்க, என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? அப்பா அம்மா பார்த்தா கையை தூக்கின்னு, இப்போ ராஜ்குமார் குழந்தை சின்னதாக இருந்தா, இப்போ இல்லை, என்ன பண்ணோம்? கையை தூக்கின்னு ஓடியாரம் அப்படி. என்னது என்ன ராஜ்குமார் வேலையிலேருந்து வந்தவொடனே என்ன பண்ண உங்கள் குழந்தை? எங்கள் அப்பா வந்துட்டாருன்ட்டு அப்படியே கூட ஓடியான் அப்படி. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, யூதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கையை தூக்கிறதுக்கு எங்கள் அப்பா கிட்ட நான் ஓடி வருவேன். அப்படி தான் ஏசப்பா கிட்ட நம்ம இன்றைக்கி ஓடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஓடி வந்திருக்கிறோம். அவர்கிட்ட பேச வந்திருக்கிறோம். அவர் நம்மக்கிட்ட பேசும்படியாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நான் எங்கள் அப்பா கிட்ட ஓடி வந்திருக்கிறேன். நான் எங்கள் அப்பா வார்த்தை கேட்க வந்திருக்கிறேன். என் எதிர்காலத்துக்காக எங்கள் அப்பா கிட்ட வந்திருக்கிறேன். என்னை இந்த வாரமும் ஆராதனைக்கு கொண்டு வந்திருக்கிற அப்பாவை தேடி வந்திருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. நேரடியாக வசனத்துக்குள்ளே கடந்து போவோம். ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசித்தோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உமையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்ற வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். இந்த வசனத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உறுதியா பற்றி கொள்ளுக மனது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, உறுதியா பற்றி கொள்ளணும். இந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்குற காரியங்களை பார்க்கும்போது உறுதியில்லாத ஒரு விசுவாசம் தான், உறுதியில்லாத ஜபம், உறுதியில்லாத கிறிஸ்துவ வாழ்க்கையை ஆண்டவர் அருவருக்கிறார். ஆண்டவர் என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார்னா, உறுதியா மனசு இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சபைக்கு வருகிறீர்கள், ஞாயிற்றுக்கிழமை போனமேன்னு வரோம். நிறைய பேர் ஜபிக்க வருகிறீர்கள், ஜபிக்கணும்னு ஒரு கம்பல்ஷன் வரோம். நிறைய பேர் ஆண்டவரை தேடி வருகிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இன்றைக்கு பேசுவாராக. தேவ மகிமை இன்றைக்கு உங்களோடு கூட விடப்படும். ஆனால் இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீ உறுதியா பற்றி கொண்டால்தான் உனக்கு பூரண சமாதானம் கிடைக்கும். ஒருவேளை நீ என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிற எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த வசனத்தை நீ எப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என்று ஜபிக்கிற உனக்கு, சரீரத்தில் பலவீனத்தோடு ஜபிக்கிற உனக்கு, குடும்ப சூழ்நிலைக்காக ஜபிக்கிற உனக்கு, உன் கணவனுக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் ஆசீர்வாதத்திற்காக, இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் உங்க எதிர்காலத்துக்காக ஜபிக்கிற உனக்கு ஆண்டவர் பூரண சமாதானத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, உண்மையா ஆமென் உறுதியா பற்றி கொண்ட மனதை எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு? சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்கிறாரு? ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவாராக. அந்த உறுதி அநேக கிறிஸ்துவர்களுக்குள்ள இல்லை, அந்த மனசு வர மாட்டேங்குது. அதனால தான் நான் கை தட்டுன்னு சொல்றேன். அதனால தான் வருகிற ஊழியக்கார் டாடியோ ஊழியக்காரங்களும் யார் ஊழிய பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசணும், அந்த வசனத்தை மூலியமாக உங்களோடு கூட இடைப்படணும். நான் இன்னைக்கு உறுதியாக ஆண்டவரை பிடித்து கொள்வேன். சொல்லுங்கள், என் மனசில்
நான் உறுதியா ஏசப்பாவை பிடித்துக் கொள்வேன். சொல்லுங்க. எனக்கு காது செவிடு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். என் காதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமென். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கு பாரு காதுல அரைச்சி ஊத்தணும் காதுல, அப்பதான் போய் சேரும். ஆமென். அந்த மனசுல ஓப்பன் பண்ணாதான். அந்த கடின இருதயத்தோடு உட்காந்து வசனத்தை கேட்டால் வசனம் புரியாது. கடின இருதயத்தோடு நீ ஆண்டவரை ஆராதித்தால் நீ ஆராதனைக்குள் ஆவியானவரை அலோ பண்ண முடியாது. ஆவியானவரை நீ விட்டு கொடுக்கணும். ஆவியானவர் கொடுத்துடணும். உன்னை ஆலயத்துக்குள்ள வரும்போது ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இங்க உள்ள நுழையும் போது நீ எல்லாத்தையும் கைட்டி அங்கே வச்சுட்டு, துணியை கைட்டி வைக்கிற பாரு, எல்லாத்தையும் அங்கே வெளியே வச்சுட்டு உள்ள வரும்போது ஆவியானவர் டேக் ஓவர் பண்ண. அப்போ நீ ஜெபம் பண்றதெல்லாம் ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உன்னால முடியாததை உன் ஜெபத்தினால் ஆண்டவர் முடிக்க வைப்பார். ஆமென். பக்கத்தில் இருக்கிற பாச்சல் உங்களால முடியாததை உங்க ஜெபத்தினால முடியும். ஆமாவா இல்லையா? என்ன சிஸ்டர் புரியுதுங்களா? கலா சிஸ்டர், உன்னால முடியாததை உன் ஜெபத்தினால முடியும். ஆமென். நம்ம நினைச்சிருவோம் நம்மளால சாதிச்சிருவோம், நம்ம செஞ்சிருவோம், நம்ம பண்ணிடுவோம். நீ உட்காந்து ஜெபம் பண்ணி பாரு, உன்னை காட்டிலும் உன் ஜெபத்துக்கு பவர் ஜாஸ்தி. அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் ஆண்டவர் பார்த்துனே இருப்பார். ஜெபிக்கிறவனுக்கு எப்படி உதவி செய்யணும்னு ஆண்டவர் ஆயத்தப்படி கொண்டே இருப்பார். ஜெபிக்கிறவன் கூடவே ஆண்டவர் ஆவியானவர் இருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசணும். ஆமென். அல்லேலூயா. அதனால இந்த வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். உம்மையே நம்பி இருக்கிறபடியால், நீ அவரை நம்பி இருக்கிறபடியால் உன்னை பூரண சமாதானம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, குடும்பங்களிலே சந்தோஷம் இல்லை, குடும்பங்களிலே நிம்மதி இல்லை, குடும்பங்களிலே ஆசீர்வாதம் இல்லை, குடும்பங்களிலே எதிர்பார்க்கிற எந்த காரியமாக நடக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எதில் உறுதியாக இருந்தால் கர்த்தர் உன்னை சமாதானத்தோடு நடத்துவார்னு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமென். நான் சொல்கிறது புரியுதா? நீ எதில் நீ உறுதியாக இருக்கணும்னா வாசிக்கலாம், நீ ஆராதனை செய்வதில் உறுதியாக இருக்கணும். சொல்லுங்க, ஆராதனையில் உறுதியாக இருங்க. ஆமென். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இங்கே அன்னாள் எப்படி உறுதியாக இருந்தாங்கன்றதை உங்களுக்கு நான் சொல்ல கொடுக்க போகிறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரம் செய்வான். இவள் அவனை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இந்த அம்மா அன்னாள் எதுக்காக அப்படி செஞ்சாங்கன்னா, இப்ப 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படுத்தும்படியாக. சக்களத்தி பிரச்சனை வருது அங்க ராஜகுமார் கேளு. அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்றது கூட பிரச்சனை இல்லை. இந்த அம்மாவுக்கு எந்த சூழ்நிலை, எந்த ஒரு கணவன் நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டானோ பிரச்சனை இல்லை. இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவளை துக்கப்படும்படியாக அவளை முகம் விசனப்படுத்தினார். இப்போ போய் குத்தி காட்டினேக்குறோம், எனக்கு குழந்தைக்குது, உனக்கு இல்லை, நான் நல்லா இருக்கிறேன் உனக்கு இல்லை. அல்லேலூயா. ஆமென். அந்த மனசுல கூட அந்த அம்மா 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, ஆராதனை செய்வதில் உறுதியாய் கர்த்தரை தேடி வந்தாள் அன்னாள். ஏன் வந்தாங்க? வசனமா இருந்தா கம்பளி பத்தின்னு வீட்டில் பத்துக்கிற ஜனங்க இன்னைக்கு கொஞ்சம் தள்ளணும் வந்துட்டு சர்ச்சுக்கு போவாங்க. பரவாயில்ல பாஸ்ட், பரவாயில்ல சொல்லிடலாம், கொஞ்சம் வந்தால் மூஞ்செல்லாம் வீங்கிடும் உனக்கு. அல்லேலூயா. பார்த்துக்கிறீங்களா? கொஞ்சம் துக்கமாட்டோம் சர்ச்சுக்கு வர மாட்டோம், கொஞ்சம் துக்கமாட்டோம், என்ன டாடி என்ன இப்படி சொல்லிட்டாரு சொல்கிறீங்களா இல்லையா? உங்கள் மூஞ்சிங்களை தான் சொல்கிறேன். மம்மி இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி திட்டினாங்களே, ஆராதனைக்கு ஏன் போகணும், ஏன் ஜெபம் பண்ணணும், ஏன் வாய் திறக்கணும், அவங்களே வாய் திறந்துக்கிட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை செய்வதிலே அவள் உறுதியாக இருந்தாள். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை திறந்தார். இன்னைக்கு எந்த சூழ்நிலையிலும் நான் என்ன சொல்ல வரேன்றது நல்லா புரிஞ்சுங்க. எந்த தோல்வி இருக்கட்டும், பயம் இருக்கட்டும், திகில் இருக்கட்டும், வியாதி இருக்கட்டும், கல்யாணம் இருக்கட்டும், காரியம் இருக்கட்டும், சாவு இருக்கட்டும், ஆமென், உன்னை கூப்பிட்டோம் இல்லை கூப்பிடாத போட்டோம், உன்னை நீ ஃபெயில் கூட ஆயிடுது. புரியுதா? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஆராதனை செய்வதில் உறுதியாயிரு. இங்க அன்னாள் எப்படி இருந்தாளா? அன்னாள் எப்படி இருந்தாங்க? 6ஆம் வசனம் சொல்லுது, அவளுடைய சக்கலத்தி அவளை விசனப்படுத்தும்படியாக
அவளை மிகவும் துக்கப்படுத்தினான். அப்போ என்னென்ன வார்த்தை அந்த அம்மா பேசியிருக்கோம் துக்கப்படுற மாதிரி. யோசித்து பாருங்க. வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருத்தர்கிட்ட பேசும்போது அந்த வார்த்தை அவங்க இருதயத்தை கலங்கடிச்சிடும், அவங்க இருதயத்தை ஹார்ட் பண்ணிடும். அல்லேலூயா. இந்த அம்மா என்ன செஞ்சாங்களா, விசனப்படுத்துவாங்க. ஆனாலும் அந்த அம்மா 7ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். பாருங்க, வருஷந்தோறும். இப்ப புருஷங்கிட்ட சொல்லலாம், நீ பொண்டாட்டி பிள்ளைங்க இது கூட்டின்னு போயான்னு. இப்ப இருக்கிற பொண்டாட்டி இருந்தா சரியா, நீ கூட்டின்னு பாப்பா, நான் என் வீட்டில் இருக்கிறோம். என்னம்மா சொல்றீங்க? இப்ப இருக்கிற மாடர்ன் ஒய்ஃபுங்க அல்ல இல்லையா, அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஒய்ஃபு. அதனால இப்போ மாடர்ன் ஒய்ஃபு அல்ல இல்லையா. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இருக்கிறவங்களை என்ன பண்ணிட்டு சுவாமி நீ தான் என்ன சொல்லுவேன், டே நான் வரணுமா, நான் சர்ச்சுக்கா வரணும், எனக்கு இப்போ பசங்க அப்படி தான் கடவுள் ஆசீர்வச்சிட்டாரா. நீ உயிராக்குறது ஆண்டவர் போட்ட பிச்சை, உனக்கு சோறு போடுறது ஆண்டவர் போட்ட பிச்சை. ஆமே இல்லையா நான் சொல்றது? ஆமே. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆராதனை செய்வதில் உறுதியாக இருக்கணும். இங்கே அவள் மிகவும் துக்கப்படும்படி விசனப்படுத்தினான். துக்கப்படும்படி அந்த அம்மாவை சொல்லி காட்டின போதிலும் she came to church. அந்த அம்மா எங்கே வந்தாங்க? புருஷங்கிட்ட சொன்னாங்களா, ஊழியக்காரர்கிட்ட சொன்னாங்களா? யாருக்கிட்டையும் சொல்லலை. ஆமேன். இது அந்த சப்ஜெக்ட் அப்படியே நீ 8ஆம் வசனத்தை அப்படியே வாசித்து வந்தீங்கன்னா இன்னும் வேறு மாதிரி எல்லாம் போகும். அதோட ஸ்டாப் பண்ணுங்க. ஆமேன். பார்த்தீங்களா, நம்ம எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதனை செய்வதிலே நீ உறுதியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு பூரண சமாதானம் கிடைக்கும். உன் குடும்பத்தில் சமாதானம் வேணுமா, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் சமாதானம் வேணுமா, நீ வேலை செய்கிற இடத்துல சமாதானம் வேணுமா, நீ போகிற காலேஜில் ஸ்கூல்லையோ பள்ளி கல்லூரிலையோ நீ போகிற இடத்துல உனக்கு சமாதானம், பூரண சமாதானம் வேணுமா, ஆராதனை செய்வதில் உறுதியாக இருங்க. இதுக்கு இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நிறைய டைம் நாங்கள் பிரசங்கத்து இருக்கிறோம். வாசிக்கலாம். தானியேல் 3:18 அவங்க எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஆராதித்தாங்க பாருங்க. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் நாங்கள் உங்கள் தெய்வத்துக்கு ஆராதனை செய்வதில்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. நிக்க வச்ச இந்த பொற்சிலையும் வணங்க மாட்டோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பணிந்து கொள்வதில் ராஜாவாகி உமக்கு அறிந்திருக்க கடவுது. ஆமென். எங்கள் ஆண்டவர் விடுவித்தாலும் சரி, எங்களை ஆண்டவர் விடுவிக்கவில்லை என்று சொன்னாலும் சரி, நீங்கள் நிற்க வச்சிருந்த பொருசிலை நான் வணங்க மாட்டேன். அதுதான் உறுதி. எந்த சூழ்நிலையிலும் நான் ஃபெயில் ஆனாலும் சரி, நான் பாஸ் ஆனாலும் சரி, எனக்கு ட்ரெஸ் இருந்தாலும் சரி, எனக்கு ட்ரெஸ் இல்லைனாலும் சரி, நான் சாப்பிட்டாலும் சரி, நான் பட்டினியாக இருந்தாலும் சரி, உறுதியாக ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆராதனை செய்வதில் நீ உறுதியாக இருந்து பார். உன் வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை என்று சொன்னால் நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் நான். ஆமென். என் ஆண்டவர் உனக்கு ஒன்று சொல்லிட்டு எனக்கு ஒன்று செய்கிறவர் அல்ல. ஆண்டவர் இன்றைக்கு உறுதியான இருதயமுள்ள மனதுடைய பிள்ளைகளை தேடுறார் ஆண்டவர். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அப்போ நம்ம ஜுரம் வந்தாலும் சரி, சுகர் வந்தாலும் சரி, நம்ம எங்கே போனாலும் எங்கே வந்தாலும், ட்ராவல் பண்ணாலும், ட்ராவல் வீட்டில் இருந்தாலும் சரி, எல்லா நேரத்துலையும் ஏசப்பாவை ஆராதிக்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கணும். அவரை மகிமைப்படுத்துறதுல உறுதியாக இருக்கணும். அவர்கிட்ட ஜெபிக்கிறதுல அவரை பார்க்கறதுல உறுதியாக இருக்கணும். ஆமென். இன்னைக்கு புரியுதா நான் சொன்னது? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? அல்லேலூயா. ஆமென். 2வது, ஆண்டவர் மேலே வைத்திருக்க அன்பில் நம்ம உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பில் நம்ம உறுதியாக இருக்கணும். வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். உங்களுக்கு எல்லாம் நிறைய இது வாசித்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இன்றைக்கு சற்று வித்தியாசமாக ஏசப்பா உங்களோடு கூட பேச போகிறார். வாசிங்க 36ஆம் வசனம். 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
உபத்திரவமோ, பாருங்க, முதல்ல உபத்திரவமோ, வியாகுலமோ, வியாகுலமோ, துன்பமோ, துன்பமோ, பசியோ, பசியோ, நிர்வாணமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே அன்பு கூறுவராமே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். அல்லேலூயா. என்ன இயேசுவின் மேல நான் வச்சிருக்கிற அன்பை விட்டு பிரிக்கிறது யாருப்பா? எதுவுமே எவனும் ஏசப்பா விட்டு பிரிக்க முடியாது. ஆமென். நான் சொல்றது புரியுதா? நல்ல ஆழமா உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த அன்பு, ராகுல் கேட்கணும். அப்படி ஆண்டவர் 10வது பாஸ் பண்றது இல்லை, அவர் தான் பண்ணார். அல்லேலூயா. ஃபெயில் ஆனாலும் தூக்கி நிற்க வச்சார் பாரு. அவர் மேல அன்பாக்கணும், அவருக்காக பலிப்பிடத்தில் நிற்கணும். மகனை ஓடிட்டு கூடாது, கொஞ்சம் வந்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு அன்பா நிற்கணும். என் ஆண்டவர் என்னை வாழ வச்சார் சின்னதுலேருந்து. என் ஆண்டவர் இந்த வாழ்க்கை கொடுத்தாருப்பா சின்னதுலேருந்து. இந்த ஆண்டவர் என்னை பாஸ் பண்ண வச்சாருப்பா. என் ஆண்டவர் படிக்க வச்சாருப்பா. இல்லை படிக்கலைன்னா நீ எங்கே போயிருப்ப? ஒரு ஐடிஐ பண்ணலைன்னா எங்கே போயிருப்ப? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? ஆமென். எது என்ன பிரிக்கணும்? எதுவும் நான் படிக்கிற பட்டமோ, நான் போடுற என் கூட சுற்றுறவனோ, இல்லை ரகசியமாக சேட் பண்ணுறவன், புரியுதா? எல்லாருக்கும் இருக்குது. இல்லைன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாது. அல்லேலூயா. எதுவும் என்னை பிரிக்காது. ஆமென். சினிமா நடிகர் என்னை பிரிக்க முடியாது. ஆமென். செல்ஃபோனில் வரவன் என்னை பிரிக்க முடியாது. ரோட்டில் தெருவில் போகிறவன் என்னை பிரிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் தான் பவுல் சொல்கிறா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவம் பிரிக்குமா? வியாகுலம் பிரிக்குமா? பரவாயில்ல, இன்னைக்கு சீட்டு கிடைக்கலன்னா நாளைக்கு கிடைச்சின்னு போகுது. எஸ்தர், அல்லேலூயா. புரியுதா? அடுத்த வருஷம் கிடைக்குது. அல்லேலூயா. நான் ஏசப்பா விட மாட்டேன். நீ சொல்லணும், என் ஆண்டவர் விட மாட்டேன். ஆமென். சசிகலா சிஸ்டர், நீங்கள் சொல்லணும், பரவாயில்ல ஆப்ரேஷன் ஆனால் கூட பரவாயில்ல, நான் ஆண்டவர் என்னை இது வரைக்கும் வாழ வச்சார், நான் உண்மையாக இருப்பேன் ஆண்டவருக்காக. எழில் நீங்கள் சொல்லணும், என் கர்ப்பத்தில் ஒரு கனியை கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, என் ஆண்டவரை விட்டு யாரும் பிரிக்க முடியாது. என் ஆண்டவரை விட்டு யாரும், ஏன்னா இது வரைக்கும் நான் வாழ்வது என் ஆண்டவருக்காக. இதுவரை என்னை வாழ வைத்தது என் ஆண்டவர். இதுவரைக்கும் என்னை வாழ வைத்தது என் தெய்வம். என் தெய்வத்தின் மேலே நான் அன்பாக இருப்பேன். நீ அதை சொல்லி பார், நல்லா கையை தட்டி பார். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம நன்றி உள்ளவளா இருக்கிறோம். என்னை உட்பட என்னை வாழ வைத்தவர், இதுவரைக்கும் போஷிக்கிறவர், வழி நடத்துகிறவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்ப ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த அன்புல உறுதியா இருக்கணும். அதனால தான் இது கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறது. இட் இஸ் a commandment of Jesus. Love the Lord your God with all your heart. அதுதான் தெரியுமா? தெரிஞ்சா தெரிஞ்சுன்னு சொல்லி, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லி கொடுக்குற. இது கட்டளை, கற்பனை, இயேசு சொல்லி கொடுக்கிறது. ஆமென். ஆண்டவர் மேல இன்னைக்கு ஆண்டவரை நம்ம நேசிக்காதவங்க நிறைய பேர் இருக்கு. அதனால தான் உன் ஜபத்துக்கு இன்னும் பதில் வரல தெரியுமா? ஏன் ஜபம் பண்ணேக்கிற இன்னும்? ஏன் கண்ணீர் விட்டுனேக்கிற இன்னும்? ஏன் இன்னும் போராடி கொண்டே இருக்கிற? ஏன் இன்னும் சண்டையில் இருக்கிற? ஏன் இன்னும் கடங்காட்சியாக இருக்கிற? ஏன் இன்னும் மாத்திரையை நம்பினுக்கிற? ஏன் இன்னொருத்த கையை ஏந்தினுக்கிற? ஆண்டவர் மேலே உனக்கு அன்பு இல்லை. ஆண்டவர் மேலே அன்பு வச்சுப்பாரு. நீ ஆண்டவர் அன்பு வச்சுப்பாரு, உன்னை பயன்படுத்துவார் ஆண்டவர். நீ ஆண்டவர் மேலே அன்பு வைக்கிறதில்ல, யார் மேலேயோ எது மேலேயோ அன்பு வைக்கிறோம். பிள்ளைங்க மேலே வைக்கிறோம், மனைவி மேலே வைக்கிறோம், கணவன் மேலே வைக்கிறோம், பணத்தின் மேலே வைக்கிறோம், படிப்பின் மேலே வைக்கிறோம், ஆஸ்தி அந்தஸ்தின் மேலே வைக்கிறோம், அழகு மேலே வைக்கிறோம், ட்ரெஸ் மேலே வைக்கிறோம். எல்லாம் நல்லது, வேணான்னு சொல்லலை, இதெல்லாம் நமக்கு வேண்டும் தான். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பவுல் சொல்கிறார், அப்போஸ்தலன் பவுல் எல்லாத்தையும் விட்டுட்டாரு. நான் உன்னை எல்லாத்தையும் விட சொல்லலை. உன் மேக்கப்பை விட சொல்ல, உன் ட்ரெஸ்ஸை விட சொல்ல, உன் படிப்பை விட சொல்ல, உன் கணவனை விட சொல்ல. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? அவர் மேலே அன்பு மாத்திரவே. அல்ல என்ன, எப்படி அன்பு வைக்கிறது அவர் மேலே? அவர் தான்பா. அந்த குழந்தை ஓடி வரும், அப்பாவை பார்த்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஓசியா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களில் எப்படி தெரியுமா இருக்கும்? ஓசியா தீர்க்கதரிசி தெரியுமா பைபிளில்? அவர் வாழ்ந்த அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமான பாவத்தில் இருந்தாங்க, பயங்கரமான பாவம். ஆண்டவர் சொல்றாரு, திரும்புங்க, உங்க சீர்கேடுகளை நான் சிறையிருப்ப திருப்பிடுவேன். பயங்கரமான பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எத்தனை பேருக்கு அப்போஸ்தலர்கள் யோவான் தெரியும்? யோவான் ஸ்நானகன் தெரியும்?
தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். யோவான் ஸ்நானன் அவர் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு வழி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தவர். என்னத்தை கொடுத்தாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற. அந்த காலத்தில் ரொம்ப பாவமாக இருந்தாங்க, பாவம் பண்ணுங்கந்தாங்க. டே மனம் திரும்புங்க விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு உங்களுக்கு தப்பித்துக்கொள்ள வகை தேடுவன் யார் அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்துறாரு. அவரை நம்பி அவர் சொன்ன தீர்க்க தரிசன வசனங்களை சுவிசேஷத்தை எல்லாம் விசுவாசித்து போனாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அங்கே வராரு. எங்கே வராரு? எங்கே வராரு? எங்கே வராரு? யோர்தானுக்கு வராரு. வந்தாரா இல்லையா? ஆமாவா இல்லையா சொல்லுங்களேன். இப்போ இயேசு வந்து அங்கே சொல்கிறாரு. இப்போ இயேசு அப்போ பார்த்த உடனே இவர் சொல்கிறாரு, வானா ஆண்டவரே நானும் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறதா? உன் காலில் இருக்கிற பாதரட்சி கட்டுறதுக்கு எனக்கு என்ன இல்லை, அருகது இல்லைப்பா அப்படின்னு இயேசு சொல்வார். இப்பொழுது இடம் கொடு. ஆமேன். மனுஷகுமாரன் எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படிய வேண்டும், இப்போ இடம் கொடுன்றாரு. உடனே அவர் ஞானஸ்தானம் எடுத்துன்னு பரிசுத்த ஆவியான புறாவின் ரூபம் எடுத்து அவர் மேலே வந்தாங்க. இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் யாருக்கும் இருந்த அறிமுகம்? யோவான் ஸ்நானகனுக்கு இருந்த அறிமுகம். அங்கே தான் மீட் பண்ணுறாங்க ரெண்டு பேர், அங்கே தான் பேசுகிறாங்க. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, போயிடுறாரு. நல்லா கவனிங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையிலும் நம்ம மேலே ஆண்டவர் எவ்வளோ அன்பு வச்சுக்கிறாருன்னு பாருங்க. இப்போ அது முதல் அதிகாரத்தில் வருது. இப்போ இது ரெண்டு முடிஞ்சு, இந்த சப்ஜெக்ட் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய யோவான் ஸ்நானகன் என்ன ஆகுறாரு? என்ன ஆகுறாரு? என்ன ஆகுறாரு? சொல்லுங்க, கரெக்டாக சொல்றீங்க. எங்க? ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க. இப்போ ஜெயிலில் இருக்கிற யோவான் ஸ்நானகன் அவங்க சீஷரில் கூப்பிட்டு அனுப்புறாரு. என்ன கூப்பிட்டு அனுப்புறாருன்னா, போய் வருகிறவர் நீர்தானா இல்லை வேற ஒருவர்? வருகிறவர் நீர்தானா வேற ஒருத்தர் வரணுமான்னு இவர் கேட்க அனுப்புறாரு. ஏன்? நல்லா கவனிங்க. ஏற்கனவே இவர் ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு ஏசப்பா, ஏற்கனவே இவர் தான் தேவகுமார் மேசியான்னு இவருக்கு நல்லா தெரியும். யோவான் ஸ்நானனுக்கு தெரிஞ்சும் இவர் திரும்ப என்ன பண்ணுறாரு? இவருக்குள்ள சந்தேகம் வந்துடுச்சு. இவர் என்ன யோசித்திருப்பார்னா, ஜெயிலில் பிடிச்சி ஏறுவது, ஜெயிலில் பிடிச்சி போட்டவொடனே நம்மளை காப்பாற்றுறதுக்கு இயேசு வந்துட்டுக்கிறாரு, நம்மளை எப்படியும் காப்பாற்றிடுவார். அல்லேலூயா. அவர் வந்திருக்கிறாரு, இந்த சிறையிருப்பை மாற்றிடுவார். ஏன்னா தீர்க்க தரிசனம் அப்படி தானே சொல்லுது, மேசியா வருவார், விடுதலையை தருவாருன்னு அப்படின்னு யோவான் யோசித்தார். அல்லேலூயா. அதனால தான் யோவான் தன் சீஷர்களை அனுப்பி சொல்கிறான், கேட்கிறான், வருகிறவர் நீர்தானா வேற ஒருவர் வர காத்திருக்கணும். அப்போ இயேசு சொல்கிறாரு, செவிலியர்கள் கேட்குறாங்க, குருடம் பார்க்குறான், குஷ்டரோகி சுகமாகறான், மரித்த எழுந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோவானை குறித்து ஆண்டவர் சொல்லுவார். அதுக்கு முன்னே யோவானை குறித்து ஆண்டவர் சொல்லுவார், இவன் தான் எலியாவின் ஆவியை உடையவன் என்று சொல்லி. ஏன் இந்த சம்பவம் நடக்குதுன்னா, ஆண்டவர் வந்த பர்பஸ், நோக்கம் என்ன என்று சொன்னால், சிலுவையை சுமக்க வேண்டும். உனக்காக எனக்காக பிதாவாகிய தேவன் நம்ம மேலே வைத்த அந்த அன்புக்காக சிலுவையை சுமக்கணும், ரத்தம் சிந்தணும், சரத்தை கொடுக்கணும். அதற்காக தான். ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசணும். அவர் மேலே வைத்திருக்கிற அன்பு, உனக்காக ஏசப்பா என்ன செஞ்சிருக்கிறார். நிறைய பேர் கேட்குற, எனக்காக இயேசு என்ன செஞ்சார்? நீ உயிராகிறதே பெரிய விஷயம். இல்லைன்னா எங்கே போய் எப்படி இருந்துக்கவே தெரியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம மேலே பிரிப்பவன் யார்? ஆமேன். எது பிரிக்கும்? உபத்திரவமா, நாசமா, மோசமா, குடும்பமா, பணமா, பதவியா, எதுவும். நீ ஆண்டவர் மேலே அன்பு வச்சுப்பாரு. எப்படி மற்ற நேசிக்கிறோம்? உங்கள் கணவரை எப்படி நேசிக்கிறோம், உங்கள் பிள்ளைங்களை எப்படி நேசிக்கிறோம், உங்கள் பெற்றோரை எப்படி நேசிக்கிறோம், உங்கள் ஃப்ரெண்டுங்க மேலே எவ்வளோ இல்லையா, ஃப்ரெண்டுங்க மேலே எவ்வளோ அன்பாக்குறீங்களா, இருக்கிறீங்களா இல்லையா? ஆமாம், நல்லா கரெக்டுங்களா? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் ஆண்டவர் மேலே அன்பு வச்சுப்பார். வசனம் சொல்லுது, அன்பில் உறுதியாயிரு, என்னை காப்பாற்ற என் கடவுள், என் ஆண்டவர் இருக்கிறார். என் ஆண்டவர் மேலே நான் உறுதியாக இருப்பேன் என்ற அந்த நம்பிக்கையோடு நீ இருப்பாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது காரியம், ஜபத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஆமென். எதில் உறுதியாக இருக்கணும்? வாசிக்கலாம். தானியேல் 6:10 வாசிங்க பார்க்கலாம். தானியேல்
தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் 6:10 வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. எப்போதும் ஜெபம் பண்ணான். ஏன் ஜெபம் பண்ண? எப்படி எந்த சூழ்நிலையில ஜெபம் பண்ணாரு தானியேல்? அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்த போதிலும் ஆண்டவர் வைக்கிற அந்த உறவு அவனோடு கூட இருந்து ஜெபம் வந்துச்சு. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், உன்னால முடியாததை உன் ஜெபத்தினால முடியும். ஆமென். உங்க பக்கத்துல பச்சலுங்க, உங்களால முடியாதது உங்க ஜெபத்தினால. நீ ஜெபம் பண்ணி பாரு. அல்ல எத்தனை பேர் பிள்ளைங்களை வச்சுருக்கிறீங்க? பிள்ளைங்க இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. அம்மா மாருங்க கை தூக்குங்க பார்க்கலாம். அப்பா அம்மாருங்க தூக்குங்க, பரவாயில்ல. நீங்கள் உனக்கு பொல்லி ஆகுது. ஆமென். அல்லேலூயா. குழந்தைக்கிறவங்க கை தூக்க மாட்டேறாங்க, பிள்ளைங்க இல்லாதவங்க கை தூக்குதுங்க. ஆமென். புரியுதா நான் சொன்னது? உன் ப்ரேயரை விட பவர்ஃபுல் எதுவுமே கிடையாது. உன் பிள்ளைங்களுக்காக இங்கே இருக்கிற அம்மாமாருங்களுக்கு சொல்கிறேன் பாரு, சீக்ரெட் நல்லா தெரிஞ்சுக்க. உன் ஜபத்தை விட வல்லமையானது எதுவுமே கிடையாது. நீ ஜெபம் பண்ணாமல் நீ நல்லா கறிக்காம சோறு துணுப்பிட்டு வீட்டில் உட்காந்து எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்படி சீட்டு கிடைக்கும்? எப்படி பிள்ளைங்க கீழ்ப்படியும் உனக்கு? நீ கீழ்ப்படியணும்னு சொல்லி வேதனைப்படுறதை காட்டிலும் கீழ்ப்படிய வைக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இங்கே இருக்கிற அம்மாமாருங்களுக்கு சொல்கிறேன், வாலிப பிள்ளைங்களை வைத்திருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன். என் சர்ச்சில் நான் அப்படி தான் சொல்லுவேன். நீ ஜெபம் பண்ணாது, என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணு, வேலை கிடைக்கணும் ஜெபம் பண்ணு, ஃபீஸ் கட்டணும் ஜெபம் பண்ணு. நீ ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ண நான் பண்ணுறேன். நான் பண்ண நடந்துருமா? நீ ஜெபம் பண்ண விட்ட ஊரை சுற்றி நிற்ப, நான் ஜெபம் பண்ணணும். என்ன ராஜ்குமார், நீ பிள்ளைங்களுக்கு ஜெபமே பண்ண மாட்டேன், நீ போகிற இடமெல்லாம் சுற்றி நிற்ப, நான் வந்தவொடனே ஜெபம் பண்ணிட்டேன், பாஸ்டர் ஜெபம் பண்ண நடந்துருமா? இந்த அம்மா ஜெபமே பண்ணாதுமா, எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார்? நான் என்ன சொல்கிறேன், என் ஒய்ஃபுக்கும் சொல்லுவேன், பவுலினாக சொல்லுவேன், நீ ஜெபம் பண்ணு ஃபஸ்ட்டு. நீ ஜெபம் பண்ணிப்பார், அவங்க தானாக ஒன்று பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க. நீ ஜெபம் பண்ணிப்பார், அவன் வாயாடுறது வாயை மூடிக்குவான். நீ ஜெபம் பண்ணிப்பார், நேரத்தோடு வந்து சோறு துண்ணுவான். நீ ஜெபம் பண்ணிப்பார், எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்துன்னு வருவான். நீ ஜெபம் பண்ணிப்பார், ஃபீஸ் கட்டுவார் ஆண்டவர். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபமே பண்ண மாட்டோம், ஆனால் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக வந்துடணும். தயவு செய்து அப்படி எதிர்பார்க்காது. இங்கே தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்து போதிலும் தன் வீட்டுக்கு போய் தான் முன்பு செய்து வந்தது போல ஜபித்தானா. என்ன ஜபம், என்ன அவனுக்கு சட்டம் இருந்தது? லைசன்ஸ் வாங்காத வண்டி ஓட்டக்கூடாது, அதுதான் சட்டம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமேன். நான் சொல்றது புரியுதா? இந்தியாவில் நமக்கு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அதுதான் இந்தியா சார், நம்மளுக்கு பைபிள் மாதிரி சட்டம். இப்போ நம்மளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பைபிள், இந்தியாவில் நமக்கு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் நீ ஃபாலோ பண்ணணும். 18 வயசு ஆனால் தான் ஓட்டு போட முடியும். 21 வயசுல தான் கல்யாணம் பண்ணணும். 16 வயசுல கல்யாணம் பண்ணு உக்காந்துக்கும். புரியுது? எத்தனையோ பேர் நடக்கிறது சொல்கிறேன் நான். அல்லேலூயா, ஆமேன். அங்கே என்ன சட்டம் பட, ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு 1 மாதத்துக்கு சட்டம் போடுறான். அந்த பத்திரத்தில் கையெழுத்த போதிலும் தான் முன்பு செய்து வந்தது போல ஆண்டவரிடத்தில் போய் அவன் ஜெபித்தான். ஆமேன். யார் வந்தாலும் சில பேர் ஊர்லேருந்து வந்துட்டா ஜெபத்தை விட்டுருவாங்க தெரியுமா? எங்கள் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. கேட்ட பிரதர், ஒரு அம்மா டெலிவரி ஆச்சு போன மாதம், 1 மாதம் சர்ச்சுக்கு வரல. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்போ என்ன பிரச்சனைனா வரலன்னா பாரு ஒரு பாஸ்டர் கேட்டாரான்னு வாங்க. நான் எழில் சொல்கிறேன், என் நிலைமை பாரு எப்படி இருக்குது. வரலன்னா பாஸ்டர் பாரு இப்போல்லாம் கண்டுக்கிறது இல்லைப்பா நம்மள எல்லான்னுவான். சரி, இப்போ ஃபோன் போட்டு கேட்டாக்கா, பிரதர் உனக்கே தெரியாதா பிரதர், 1 மாதமாக 2 ஹவர் ஒரு வாரத்தில், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 ஹவர்ஸ், 7 டேஸ் வீக்கில்.
இல்லையா? நீ கால்குலேட் பண்ணிப்பார். கால்குலேட்டரில் 7 × 24 போட்டாவே 168 வரும். 168 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு நீ ஆண்டவருக்கு கொடுக்கறது 2 மணி நேரம் சண்டேஸில். அதுக்கு வர்றதுக்கு என்ன தெரியுமா சாமி, வரவே மாட்டாங்க. கடின இருதயம். சபை ஆண்டவரை வெறுக்குவாங்க. ஆனா ஆண்டவர் ஆசீர்வாதம் மட்டும் முதல்ல தலை கொடுப்பாங்க. எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? எப்படி ஜெபம் இல்லாம நடத்தும்? எப்படி உன் ஜெபம் கேட்கப்படும்? எப்படி கர்த்தர் உன்னை நடத்துவார்? எப்படி ஆண்டவருக்காக நீ வைராக்கியமா இருக்க முடியும், உறுதியா இருக்க முடியும்? ஆனால் தானியேலோ பத்திரத்து கையிட்ட போதிலும் ஜபத்தில் அவன் உறுதியா இருந்தான். அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளை, நீங்க ஜபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. நான் வசனத்தோட உங்களுக்கு சொல்றேன், உன்னால முடியாததை உன் ஜபம் செய்து முடிச்சிடும். நான் சொல்றேன் பாருங்க, இதை மறக்கவே மறக்காதீங்க. உன் ஜபம் செஞ்சு முடிச்சிடும். நீ ஜெபம் பண்ணிப்பாரு. குழந்தைங்களுக்காக ஜெபம் பண்ணிப்பாரு, பிள்ளைங்களுக்காக, குடும்ப சூழ்நிலைக்காக, கடன் பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணிப்பாரு. என்னால் இந்த கடன் அடைக்க முடியல, என்னால் இந்த கல்யாணத்தை நடத்த முடியல, என்னால் இந்த வீடை கட்ட முடியல, என்னால் இந்த குடும்ப வாழ்க்கையில் சமாதானமாக இருக்க முடியல, என்னால் இதை செய்ய முடியல, என்னால் படிக்க வைக்க முடியல. நீ சொல்லிப்பார், உன்னால் முடியாததை உன் ஜெபத்தினால முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் சொல்ல முடியும், உன்னால முடியாததை உன் ஜெபத்தினால முடியும். ஆண்டவர் அதை செய்வார். நீ ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுங்க. I want to encourage you. ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபம் இல்லை, ஜெபம் அதுதான். தேவ பிள்ளைகளை ஜெபித்து பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4வது, நீ உத்தமத்தில் உறுதியா இருந்து பார். யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. யோபு எப்படி இருந்தானா? வாசிங்க. 2:9 வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அம்மா சொல்லுது யோபு பொண்டாட்டி, அல்லேலூயா, இன்னும் உத்தமத்தில் உறுதியாகறியாப்பா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அல்லேலூயா. யோபு எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா? இன்னைக்கு நம்ம பணம் தேடி ஓடுறோம். உலகம் அவ்வளவுதான். இன்னைக்கு எல்லாம் பணம்னு தேடி ஓடுறோம். ஆனால் யோபு எவ்வளோ பெரிய பணக்காரா இருந்தார் தெரியுமா? நெய்யினால தன் பாதங்களை கழுவினாராம். எதனால? துண்டுறதுக்கு நெய் இல்லைங்க நிறைய பேர். அல்லேலூயா. வாசிங்க. அவர் எவ்வளோ பணக்காரன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதியை போல ஓடி வந்தது. கோல்டு வின்னர் 2 kg வாங்குறோம், 3 kg வாங்குறோம். இவர் வீட்டில் எண்ணெயா போதும், கண்மலையிலிருந்து எண்ணெய் போகுது. என்ன ஆண்டவர் அவரை வச்சிருந்தார் பாருங்க. என் பாதங்களை நெய்யினால கழுவினார். அவ்வளவு செல்வம் படைத்த ஒரு மனிதன் தான். ஆனா அவன் உத்தமத்தில் உறுதியா இருந்தான். அவன் மனைவி சொல்றா. இன்னைக்கு எத்தனை மனைவி மாருங்க புருஷனை பார்த்து சொல்ல முடியும், புருஷன் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறான் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனா யோபின் மனைவி சொல்றா. அதனால தான் ஆண்டவர் யோபு பொண்டாட்டியை மாற்றவே இல்லை. ஒரே பொண்டாட்டி தான். எல்லாத்தையும் மாற்றிட்டார். பிள்ளைங்களை எடுத்துக்கினாரு, பொண்ணை எடுத்துக்கினாரு, வேலைக்காரனை எடுத்துக்கினாரு, நாடு மாடு எடுத்துக்கினாரு. அவன் என்னம்மா சொல்ற? யோபு பொண்டாட்டி மட்டும் மாறல. ஏன் தெரியுமா? அவளுக்கு தெரியும் என் புருஷன் உத்தமன் என்று. அல்லேலூயா. நம்ம நெகட்டிவாக தான் பார்க்குறோம். அவகிட்ட நல்ல குவாலிட்டி இருக்குது பாருங்க. என் புருஷன் உத்தமன் என்று அவள் சர்டிஃபை பண்ணுறா. இன்னும் உத்தமத்தில் இருக்கிறியா? ஐயோ சொல்கிறாளா இல்லையா? தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. உங்கள் உத்தமத்தில் நீ ஆண்டவர் பாருங்க. இங்கே ஹாஸ்டலில் இருக்கிறீங்க, உங்களை படிக்கிறதுக்கு தான் அனுப்புகிறாங்க. அந்த படிப்பில் உறுதியாக இருந்துப்பார். அது உத்தமமாக இருந்துப்பார். அதில் உங்களை ஒரு சின்ன வேலைக்காக அனுப்புகிறாரு. டேடி இங்கே அனுப்புகிறாரு, இந்த வேலை செய்யப்பா, இந்த காரியத்தை பண்ணுங்க. அதனை உத்தமத்தில் உறுதியாக இருந்துப்பார். ஃபெயில் ஆகிட்டுன்னு வந்து நிற்கிறது. நான் எல்லாம் உங்களுக்கு புரியுது. நான் சொல்கிறது உங்களுக்கு தயவுசெய்து என்னை மன்னிக்கணும் இந்த வார்த்தைகளுக்காக. ஆனால் சில வார்த்தைகள் கடினமாய் பேசினா தான் உங்கள் காதில் ஏறினா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஆவியானவர் பேசுறது. ஆவியானவர் அடிப்பார். வசனம் சொல்லுது. சாணியில் கூட அடிச்சுக்கிறாருப்பா ராஜ்குமார். பைபிளுக்கு எடுத்து காட்டுன்னா சொல்லு காட்டுறேன். என்ன சிஸ்டர்? சாணியில் அடிக்கிறாரு. மாட்டு சாணியில்ப்பா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசு. யோபு உத்தமத்தில் உறுதியாக இருந்தான். 5வதாக சுவிசேஷம் அறிவிப்பதில் நம்ம உறுதியாகணும்.
உன்னை பார்த்த உடனே நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறவங்களா இருக்கணும். ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது நமக்குள்ள என்ன இருக்கணும்னா, நீ பேசும்போது ஏசப்பாவை குறித்து எதனா ஒரு வார்த்தை பேசிடணும். இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு, உங்கள் அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு, எங்கள் டாடி தான் அவனுக்கு வாங்கி கொடுத்தாரு, ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? இந்த நீங்கள் இன்னைக்கு நான் இதை பாஸ் பண்ணிட்டேன், நான் இந்த நிலைமைக்கு போய் வர ஏசப்பா என்னை வாழ வச்சுட்டாருப்பா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:20 வாசித்து பாருங்க. அப்போ ஆக்ட்ஸ் 4:20 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:20 வாசிங்க. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். நாங்கள் பார்த்தது கேட்டது பேசாமல் இருக்கக்கூடாது. நீ என்ன பார்த்த? உன்னை வாழ வச்சதை பார்த்த. நீ என்ன கேட்ட? இவ்வளோ நேரம் ஏசப்பாவை ஆராதிக்கிறது கேட்ட. அதை போய் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும். 2 வாரத்துக்கு முன்னே எங்கள் சபையில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அதாவது சபையில் இருக்கிற பெண்ணுங்க. அந்த பொண்ணு எப்படி ரட்சிக்கப்பட்டா என்று சொன்னால், கான்வென்ட்டில் அந்த பொண்ணு கூட படிக்கிற ஒரு கேத்தலிக் படிக்கிற பொண்ணு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க. 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், எல்கேஜி யூகேஜி ஃப்ரெண்டுங்க. பாருங்கள், இந்த பொண்ணு ஹென்ரிஸில் இருக்குது. இந்த பொண்ணுக்கு ஆண்டவர் அறியாத ஒரு, அவங்க வீட்டு பின்னாலே ஒரு சின்ன கோயில் இருக்கும், இப்போ கூட இருக்குது. இப்போ கூட அந்த வீட்டு அவங்க குடும்பம் எல்லாமே இந்து குடும்பம். கல்யாணத்துக்கு வராங்க, அப்படியே மாரியம்மா மாதிரி வராங்க. ஆமாம், பயங்கரமாக வராங்க. ஊரில் 150 பேர் ட்ரெயினை பிடிச்சி வந்துட்டு இறங்கிட்டு இருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ண, நான் என்ன பிரசங்கம் பண்ணுவேன்? நான் என்ன மாதிரி ஆள் தெரியுமா? வாயம்மா மேரி அம்மா மாறிக்கிற வாயம்மான்னு கூப்பிட்டு உட்கார வச்சிட்டேன். மேரி அம்மாவை மாற்றிட்டேன் நான். அது காணி கொத்துட்டு போகுது அந்த அம்மா. என்னை இவ்வளோ ஜனம் எதிரில் தூக்கி வச்சிட்டேப்பா, நீ நல்லா எங்கள் ஊருக்கு வந்து போந்து. ஆமேன். அவங்களுக்கு சொன்ன ஏசப்பா அவனை ரொம்ப நேசிக்கிறாரு, இயேசு ரொம்ப நல்ல ஆண்டவர். அவங்கள அந்த அம்மாவுக்கு சொன்னேன். ஆமேன். அல்லேலூயா. எனக்கு யாரும் அவரை பற்றி இப்படி சொல்லலையாப்பா. ஏன்னா இப்படி இருந்தால் யாரும் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. நான் சொல்கிறேம்மா, ஏசப்பா ரொம்ப நல்லவருமா, உங்கள் புருஷனை ஆசீர்வதிக்குவார். உங்கள் மருமகப்பா, என் மருமக போய் 1.5 வருஷம் ஆச்சுப்பா இருந்துச்சு. ஏம்மா நிச்சயமாக நீ ஏசப்பா கிட்ட கேளு, உங்கள் மருமக போனது வந்துடும்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பார்த்ததையும் கேட்டதையும் ஆண்டர்கிட்ட சொல்லலாம், மற்றவங்களுக்கு சொல்லிப்பாரு. இந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சு போகும்போது, ஹை ஸ்கூல் வரும்போது கொஞ்சம் புத்தி தெரியும்போது 10th ஸ்டாண்டர்டுக்கு வர. இப்போ அந்த பொண்ணுங்கெல்லாம் பிரிகிறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் அந்த பொண்ணு வேறு வேறு, அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா. அந்த கேத்தலிக் பொண்ணு ரொம்ப வசதியானவன். அவங்க அப்பா இந்த கவர்மெண்ட் ஐடியில் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறாரு. இவங்க ஒரு கூலி வேலை செய்கிறவங்க. ஆமேன். பிரசன்னா அவங்க ஒய்ஃபு. அதுக்கு யார் சுவிசேஷம் சொன்னது தெரியுமா? அவங்க ஃப்ரெண்டு, கூட படிக்கிற ஒரு ஃப்ரெண்டு சொன்னா, ஏசப்பாவை நம்பு. அவள் சின்ன ஒரு கைப்பிரிதே இல்லை, ஒரு சின்ன ஒரு பைபிளுக்கு அவங்க அம்மா கூட்டின்னு வந்தாங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னே என்கிட்ட, எங்களுக்கு ஏசப்பாவை பற்றி தெரியாது பிரதர், எங்கள் குடும்பத்துக்கு வந்தால் ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் என் பொண்ணை மட்டும் நான் எப்படியா நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் நீங்கள். ஆமேன். அந்த பொண்ணு வந்தா. அல்லேலூயா. அந்த பொண்ணு வந்து கல்யாணம் வரைக்கும் ஆண்டவர். நீங்கள் எல்லாம் போனீங்கல்ல கல்யாணத்துக்கு, அந்த பொண்ணு அவங்க குடும்பம் எப்படியாப்பட்டு இந்து தெரியுமா? ஆண்டவர் அறியாத குடும்பம். பார்த்துக்கிறீங்களா? அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன ஒரு கேத்தலிக் சபைக்கு போகிற ஒரு பொண்ணுனால முடியும். நான் ஆவிக்குரிய சபைக்கு வர நீங்கள் எவ்வளோ வசனத்தை கேட்குறீங்க. யாருக்கன்னா சொல்லியிருப்பீங்களா? சொன்னால் உன்ன மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட யாரும் இல்லை. இன்றைக்கி தீர்மானம் எடு. யாருக்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறேன்னு சொல்லிப்பார். உன் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தர் சொல்லு, உங்கள் மம்மி டேடிக்கு போய் சொல்லு, உங்கள் வாயாவுக்கு சொல்லு, ஏசப்பா தான் தெய்வம். உங்கள் தாத்தாவுக்கு சொல்லு, உங்கள் அப்பாவுக்கு சொல்லு, உங்கள் சித்தப்பாவுக்கு சொல்லு, உங்கள் மாமாவுக்கு சொல்லு, ஆண்டவர் தெய்வம்னு சொல்லிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா சொன்னது? ஆமாம். சும்மா யாருக்குமே சொல்லாது. வாயை மூணுக்கு பாரு. சில வாய்க்கு சீலடிச்சு வச்சிருக்கும், சில வாய்க்கு. ஆமாம். வாயில் புழுகு கொட்டும். ஏசப்பான்னு சொல்லி பாரு, வாயில் தேனாக இருக்கும். அல்லேலூயா. ஆமேன். சுவிசேஷம் அறிவிப்பதில் உறுதியாக இருந்து பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து 6வது, விசுவாசத்தில் நீ உறுதியாக இருக்கணும். மத்தேயு 15:7 சொல்லுது, 27 சொல்லுது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தங்கள் எஜமானின் மேஜைகளின் துணிக்கைகளை தின்னுமே என்றார்.
அதுக்கு இயேசப்பா பதில் இயேசு சொல்றாரு. அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் உன் பெரியது, விசுவாசம் ரொம்ப பெருசுமா, நீ விரும்புகிற போதும். ஹல்லேலூயா. அம்மா உன் விசுவாசம் ரொம்ப பெருசுமா, நீ விரும்புறத நான் உனக்கு தருவேன். உன் விருப்பம் உனக்கு வேணும். எத்தனை பேருக்கு விருப்பம் வேணும்? நான் விரும்புறது வேணும். நான் விரும்புறது நடக்கணுன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஐ வாண்ட் மை ஹார்ட் டிசையர்ஸ். அல்லேலூயா. நான் விரும்புகிற மாதிரி என் வீடு இருக்கணும், நான் விரும்புகிற மாதிரி என் குடும்பம் இருக்கணும், நான் விரும்புகிற மாதிரி என் குழந்தைங்க இருக்கணும், நான் விரும்புகிற மாதிரி வேலை கிடைக்கணும். கை தூக்கு பார்க்கலாம். நான் விரும்புகிற மாதிரி படிக்கணும். அல்லேலூயா. விரும்புகிற மாதிரி கணவன் கிடைக்கணும், விரும்புகிற மாதிரி மனைவி கிடைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே அவள் சொல்கிறா, அதற்கு அவள் மீதான ஆண்டவரே, ஆகில நாய்க்குட்டிகள் தங்கள் மேஜைகளின் மேலிருந்த எஜமானின் மேஜைகளின் மேலிருந்த துணிக்கையில் தின்னுமே என்ற. அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், மெய்தான். ஆமே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிற. அப்போ விசுவாசத்தில் உறுதியாகணும். எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தில் உறுதியாகணும். அப்படி விசுவாசனா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆண்டவர் அந்த ஆரம்பத்தில் சொல்கிறார், ஹீப்ரூஸ் சாப்டர் 11ல் உங்களுக்கு விசுவாச பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவே நிச்சயமாக இருக்கிறது. அம்மாவா இல்லையா? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாது. நான் பார்க்கவே இல்லை, ஆனால் நான் நம்புறேன். என்ன ஆண்டவர் டிகிரி முடிக்க வைக்குவார். அல்லேலூயா. நான் பார்க்கவே இல்லை, ஆனால் ஆண்டவர் இந்த காரியத்தை கத்த செய்ய வைக்குவார். அதுதான் உனக்கு இருக்கிற விசுவாசமாக இருக்கணும். அவிசுவாசம் உனக்குள்ளே வரக்கூடாது. விசுவாசிக்கு சம்பந்தம் ஏதுன்ற சம்பந்தமே வச்சுக்கூடாது. பரவாயில்ல, நான் இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, நான் விசுவாசமாக இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தொடர்ந்து நம்ம ஆண்டவர் நம்மோடு 6 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 6 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 7வதுன்னு சொல்கிறேன் பாருங்க. எஸ்தரின் உறுதி, தியாகமான ஒரு தியாகம் பண்ணுறார். எஸ்தர் போய் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக தன் ஜீவனே போனாலும் அவள் உறுதியாக இருந்தா. என்ன உறுதியாக இருந்தா? வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16 வசனம் நம்ம வாசித்து முடிப்போம். கர்த்தராகிய தேவன், நீ போ சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். செத்தாலும் சாவரம்பா. தியாகம், sacrifice. எஸ்தர் sacrifice her life for the people of God. ஆண்டவருடைய ஜனங்களுக்காக she sacrifice. அவள் என்ன சொல்கிறேன்? நான் செத்தாலும், யாருன்னா சொல்ல முடியுமா? நான் செத்தாலும் சாவர பரவாயில்ல, நான் வந்து ஆராதனையில் கலந்துக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஆராதிக்க எதனா சொல்ல முடியுமா? எஸ்தர் தியாகம் பண்ணுறா. அவளுடைய தியாகத்தில் உறுதியாகிறா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். உண்மையாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துக்குள்ள ஆண்டவர் நடத்த. உறுதியா பற்றி கொண்ட மனது. இன்னைக்கு நம்ம உறுதியா எதில் உறுதியா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆராதனையில் உறுதியாயிரு. உங்கள்கிட்ட ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அன்பில் உறுதியா இருங்க. தேவ பிள்ளைகள், ஆண்டவர் மேலே வைத்திருக்க அன்பில், ஜபத்தில் நீ உறுதியா இருங்க, உத்தமத்தில் உறுதியா இருங்க, சுவிசேஷ ஆண்டவரை குறித்து மற்றவங்கக்கிட்ட பேசுறதுல உறுதியா இருங்க, ஆண்டவரை மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தில் உறுதியா இருங்க. ஆண்டவருக்காக எந்த தியாகத்தையும் சாக்ரிஃபைஸும் செய்ய உறுதியாக இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.